Hello students, welcome to my channel. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அலகு 5 ஆயத்தொலைவடிவியல் பயிற்சி 5.2ல் 7வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். கணக்கு பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலுக்கு என்ன புது வியூஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ தான் நம்ம சேனலில் கூட வர புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ இப்போ வாங்க என்ன கேட்குறாங்க பார்க்கலாம். கொஷின் பாருங்கள். -2, a மற்றும் 9, 3 என்ற புள்ளிகள் வழி செல்லும் நேர்கோட்டின் சாய்வு -1/2 எனில் ஏயின் மதிப்பு காணவும். அதாவது 2 புள்ளிகள் கொடுத்துட்டாங்க. என்னென்ன புள்ளிகள்? -2, a மற்றும் 9, 3 2 புள்ளிகள் கொடுத்துட்டாங்க. அந்த புள்ளி வழி செல்லும் நேர்கோட்டோட சாய்வு, அந்த புள்ளி வழியாக போகிற நேர்கோட்டோட சாய்வு -1/2ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த ஏவோட வேல்யூ நான் கேட்குறேன். ஓகேங்களா? இந்த ஏவோட வேல்யூ தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். இதுவும் ஒரு இம்பார்ட்டண்டான 2 மார்க் தான். ஸோ இதெல்லாம் எக்ஸாமில் அடிக்கடி கேட்பாங்க. நல்லா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம எப்படி பார்த்துக்கலாம். அதில் கொடுத்துருக்க புள்ளிகளை எடுத்து எழுதிக்கலாம். -2, a மற்றும் 9, 3 என்ற புள்ளி வழி செல்லும் என்ற புள்ளி வழி செல்லும் நேர்கோட்டின் சாய்வு -1/2. இதை நாங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நேர்கோட்டின் சாய்வு -1/2 இருக்கா? ஸோ இந்த புள்ளி வழியாக போகிற நேர்கோட்டோட சாய்வு -1/2 கொடுக்குறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஏவோட வேல்யூ பண்ணிருந்தோம். எப்பவுமே சாய்வை நம்ம எந்த ஒரு இது வச்சு நம்ம குறிப்போம். சாய்வை எம்முன்ற ஒரு இது வச்சு தான் நம்ம சாய்வை குறிப்போம். அப்போ எம்முன்னா என்னென்னு அர்த்தம்? சாய்வுன்னு அர்த்தம் இல்லை. அப்போ m -1/2 போட்டோமா? இப்போ எம் சாய்வு கண்டுபிடித்துக்கான ஃபார்முலா என்ன? அந்த ஃபார்முலா எழுதணும். m y2 - y1/x2 - x1 எழுதிட்டோமா? இதுதான் என்னென்னா சாய்வு கண்டுபிடித்துக்கான ஃபார்முலா. சாய்வை தான் நம்ம எம்முன்னு சொல்லுவோம். ஸோ அந்த எம்மோட ஃபார்முலா தான் இது. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலா போய் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். which is y2 - y1. இப்போ நான் கொடுத்துருக்க புள்ளிகளை நம்ம என்ன பண்ணணும்? x1 y1 x2 y2 இருக்கணும். இது x1 y1, இது x2 y2. ஸோ y2னா 3 -y1 a by x2னா x2 9 -x1 -2 இருக்குது. ஸோ ப்ராக்கெட்டில் -2 போட்டோமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் ஈக்குவல் டு எம்மோட வேல்யூ என்ன? -1/2 போட்டோமா? இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். கிராஸ் மல்டிப்ளை, அதாவது குறுக்கு பெருக்கல் பண்ணணும். குறுக்கு பெருக்கல்னா உங்களுக்கு தெரியும்னு நான் நினைக்கிறேன். குறுக்கு பெருக்கல் பாருங்கள். இந்த 2 நியூமரேட்டர், அதாவது பகுதிக்கு மேலே இருக்க இதுலேயும் இந்த -1 இதுலேயும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம். ஓகேங்களா? ஸோ 3 - a × 2 போட்டோமா? அடுத்து பண்ணணும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ஈக்குவல் டு இங்கே வரக்கூடாது, இங்கே தான் வரணும். நான் தான் மாற்றி போட்டேன், சாரி. ஸோ இப்போ 2 3 - a போட்டோமா? நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். -1 ப்ராக்கெட், இங்கே பாருங்களேன் 9 இருக்கா? இந்த 2 ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே -2 இருக்குது. ஸோ வெளில ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ அதை பெருக்கிங்க பாருங்கள். -× ++ ஆகும். +2 மாறுமா? உங்களுக்கு புரியுதுங்களா இல்லையா? 9 - -2 இருக்குது. -× ப்ளஸ்ஸு. ஸோ 9 +2 மாறும். அப்போ 9 + 2 எவ்வளோ? 11. ஸோ அதை தான் இங்கே நம்ம பண்ணணும். ஓகேவா? போட்டாச்சா? -1 × 11. இப்போது இதை மல்டிப்ளை பண்ணிடலாம். 2 ப்ராக்கெட்டில் இருக்க நம்பர்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணலாம். 2 3 எவ்வளோ? 6. மைனஸ் இருக்குது. -2 × a 2a ஈக்குவல் டு -1 × 11 -11 போட்டோமா? இப்போ பாருங்கள். -2a ஈக்குவல் டு -11. இந்த 6 ப்ளஸில் இருக்கா? இந்த 6 ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது என்னவோ மாறும்? மைனஸாக மாறுமா? ஸோ -6. அப்போ -2a ஈக்குவல் டு -11 -6 எவ்வளோ? 17. ஒரே மாதிரி குறி இருந்தால் நம்ம அதே குறியை தான் போடணும், ஆனால் ப்ளஸ் பண்ணணும். ஸோ 11 + 6 17. அப்போ a ஈக்குவல் டு -17/-2 -17/-2. இப்போ எல்லாம் அடிக்க முடியுமா பாருங்கள்? 2ஆவது இப்போ அடிக்க முடியுமா? முடியாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்? மைனஸை மட்டும் கேன்சல் பண்ணணும். மேலே ஒரு மைனஸ், கீழே ஒரு மைனஸ் கேன்சல் ஆகிடுமா? அப்போ a ஈக்குவல் டு 17/2. இதுதான் என்னென்னா ஏவோட வேல்யூ.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.